ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான செய்தி, யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் குறித்து வெளியே இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான தகவல் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எந்த அப்டேட்டும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நிறைய ஆசிரியர்கள் இதுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் மெயில் பண்ணி கேட்குறீங்க, சார் யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் எப்போது வரும், தேர்வு தேதி எப்போது வரும், எங்களால் படிக்க முடியல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. இப்போ எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறதுனால எந்த அப்டேட் டிஆர்பியில் போயிட்டுருக்கா இல்லையா, யூஜிடிஆர்பி வருமா வராதா, பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நிறைய பேர் கேட்குறீங்க. எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுனே தெரில, ஆனுவல் பிளானரும் ப்ராப்பராக இல்லை, வந்ததில் எதுவுமே எஃபெக்டிவான எக்ஸாம் இல்லை, எங்களால் ஒரு மோட்டிவேஷனே இல்லை, ப்ராப்பராக படிக்கவே முடியல, கண்டினியூஸனே இல்லை அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதை நம்மளால் கேட்க முடியுது. ஸோ நீங்கள் மிக முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, டிஆர்பி இப்போ எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல இந்த மாதத்தில். அதனால் டிஆர்பி செயல்படலை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நமக்கு கிடச்சிருக்கிற தகவல் அடிப்படையில் பார்க்கும்போது, நமக்கு தெரிஞ்ச வட்டாரங்களில் சொன்னது என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, டிஆர்பி அதோட முழு வேகத்தோடு அது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அடுத்தடுத்த எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாம் ப்ரிப்பேர்டாக இருக்குது. எக்ஸாம் ரிசல்ட்டு, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அது எல்லாத்துக்கான ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்த்திங்கன்னா, நீங்கள் அந்த கல்லூரிகளில் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு அந்த டீச்சர்ஸை ரெக்யூர்மெண்ட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட சில ஆல்ரெடி பணியில் இருக்கிற டீச்சர்ஸை 35 நாளைக்கு பார்த்தோன்னா இங்கே டிஆர்பி போர்டுக்கு ஒர்க் பண்ண சொல்லி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறாங்க. அதனால் அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஜிஓ பாஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த பணி மாறுதல் அப்படிங்கிறது பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதனால் எல்லா விஷயமே ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே அடுத்து எந்த எக்ஸாம் வரும் அப்படின்னு பயப்படணும்னு அவசியம் இல்லை. யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வராது தான். ஏன்னா இப்போ எலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் போயிட்டுருக்குது. நோட்டிஃபிகேஷனுக்கான வேக்கன்சியும் அதுக்கான ப்ராசஸும் எல்லாமே பக்காவாக எல்லாமே பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. நாட் ஓன்லி ஃபார் யூஜிடிஆர்பி, அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் பிஓ இருக்கட்டும், எஸ்ஜிடிஆர் இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ப்ராசஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த மாதம் மே மாதம் 10ஆம் யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா யூஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் வராது. ஆனால் அப்போ அந்த 10ஆம் வந்தாலுமே அவங்க கொடுக்குற அந்த டைமில் உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்குமான்னு தெரியாது. அந்த டைமில் நீங்கள் படித்து பாஸ் பண்ண முடியுமான்னு தெரியாது. இப்போ அடுத்த நோட்டிஃபிகேஷனே யூஜிடிஆர்பி தாங்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த நோட்டிஃபிகேஷன் நம்ம யூஜிடிஆர்பி தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ டைம் இருக்காது. அடுத்து எந்த தேர்வு வருமோ தெரில, பிஓ வருமோ, எஸ்ஜிடி வருமோ, இப்படி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா வைங்க, உங்களுக்கு எக்ஸாம் திடீர் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே, எலெக்ஷன் முடிஞ்சோடனே உங்களால் கோப்பப் பண்ணி அந்த டைமிங்கில் படிக்க முடியாது. ஸோ இப்போவே நீங்கள் ப்ராப்பராக நோட்டிஃபிகேஷன் பற்றி யோசிக்காமல் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, அடுத்து உங்களுக்கு தேர்வு வந்தால் 2 மாதம் 3 மாதம் தான் இடையில கேப் இருக்கும். அடுத்து உடனே போய் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். டக்குன்னு அப்போ நீங்கள் இப்போதே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுன்னா அடுத்த ரிவைஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக உங்களுக்கு டைம் இருக்கும்போது நல்லா மேனேஜ் பண்ண முடியும். டைம் இல்லை அப்படின்னா பதட்டம் வந்துடும், பயம் வந்துடும், படிக்க முடியாது. ஸோ மோட்டிவேஷனை இழக்காதீங்க. தினமும் நீங்கள் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து படிங்க. ஒரு நாள் படிக்க முடியலனா கூட பரவாயில்ல, எல்லா நாளும் கண்டினியூஸாக படிச்சுட்டே இருக்க முடியும்னு சொல்ல முடியாது. எப்படி நம்மளால் சாப்பிட முடியுமோ, தூங்க முடியுமோ, அந்த மாதிரி ரெகுலராக படிக்கிற விஷயம் அப்படிங்கிறது பண்ண முடியுன்றது முடியாது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறத. ஸோ உங்களை நீங்களே கோப்பப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு எந்த நோட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும், எங்களால் என்ன முடியுமோ அதை நாங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம். உங்களுக்கு என்ன தேவைங்கிறதும் நீங்கள் கமெண்டில் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க, அல்லது மெயில் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களாலையும் கரெக்டாக உங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக உங்கள் கோலை அச்சீவ் பண்ண முடியும். அடுத்த வருஷத்தில் நம்மளும் ஒரு அரசு ஆசிரியராகவும் ஊழியராகவும் இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. மேலும் இது மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த தகவலுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.